ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 7/2/2026 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் 24ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சமநோக்கு நாள், தேய்பிரை சஷ்டி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மகர லக்னம் இருப்பு 1 நாழிகை 5 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4 மணி 3 நிமிடங்கள் வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3 மணி 3 நிமிடங்கள் வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று அதிகாலை 2:12 மணி வரை திருத்தி, அதன் பின்பு சூலம். கரணம் இன்று அதிகாலை 4 மணி 3 நிமிடங்கள் வரை தைத்துலம், அதன் பின்பு மாலை 4:38 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 3 மணி 3 நிமிடங்கள் வரை அமிர்த யோகம், அதன் பின்பு காலை 6:34 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3 மணி 3 நிமிடங்கள் வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி சனிக்கிழமை கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளின் தாயாரை சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். துளசி மாலை கொண்டு. அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானை மனதார தியானம் பண்ணி ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய் வித்மகே கட்க ஹஸ்தாய் தீமகே தன்னோமந்த பிரச்சோதயாது 27 தடவை சொல்லிவிட்டு எழுதீபம் போட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட சங்கடங்கள்லாம் நீரும், அதே சமயம் உங்களோட முயற்சிகள்லாம் பலிதமாகும். அடுத்தபடியாக இன்றைக்கி சஷ்டி, ரொம்ப ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான். அதனால் பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் சன்னதிக்கோ கோயிலுக்கோ போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை நீங்கள் செவ்வரளி மாலை அந்த மாதிரிலாம் கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணி நெய் தீபம் போட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மனசில் இருக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி நடக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு அருமையாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மகர ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், ராகு, அதே சமயம் மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள்.
அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் ஆற்றலும் மாலையில் சந்தோஷமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பகிர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி ஜம்ப் பண்ணி உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சந்தோஷம். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி. இன்றைக்கி அரசியல்வாதிகளாம் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதனால் சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகளால் அதிகரிப்பதால் மனதில் ஒருவித சஞ்சலம் தோன்றலாம். ஏன்னா வேலை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆனால் கவனமாக இருக்கும். சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது இந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் இல்லை யாருக்காவது கொடுத்துருங்க. சரியா? இந்தமாதிரி செய்யறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணக்க விடுதம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், மாலையில் ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா காலையில் சந்திரபான் அதே பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். என்ன அடுத்தபடியாக சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பகிர்வன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு நாள். ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்திலையும் தொழில் வியாபாரத்திலையும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தால் போகிறோம். புரியுறதா? அதுக்காக ரொம்ப கவலைப்படலாம் வேண்டாம். ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன்னா ஏதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கும்போது 4 ப்ராடக்ட் வரும். 4 ப்ராடக்ட் மாற்றி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதனால் அது மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தபடி இன்றைக்கி குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். அதனால் இன்றைக்கி நல்ல நாள் தான், கவனமாக இருக்கணும்னு சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை. அதேமாரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு சந்தோஷமான தகவல் அலுவலகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக 11 தடவை சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மாலையில் ஓரளவிற்கு சந்தோஷமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல தான் இருக்கார். கேந்திரஸ்தானம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுவார் சாயந்தரம். சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. உத்தியோகத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முக்கியமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளும் ரொம்ப நல்லா படிப்பேன். அதேமாரி இந்த மூத்த வயதை சேர்ந்த நண்பர்கள், இந்த வயசானவா இருக்க பாருங்க, 60 வயசுக்கு மேலே அவெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். என்ன உடல் ஆரோக்கியமே நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு அதாவது பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணக்க விடுதம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் தைரியமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் இருக்கிற உங்களோட முயற்சிகள் பாராட்டப்படும். அதே சமயம் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கேந்திர பலம். அற்புதமான ஒரு நாள். அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி, ரொம்ப நன்னா வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அவளுக்கெல்லாம் கிடைக்கும். அதேமாதிரி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா படிப்பா. இன்றைக்கி ரொம்ப தைரியமாக படிப்பீங்க. வாத்தியார் ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாலோ அப்படியே கடன்னு படிச்சுடுவேள். அதேமாரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை காத்திருக்கிறது. சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கேட்ட அந்த உயர்வுகள்லாம் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுதோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் உற்சாகமும் மாலையில் தைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சரி, இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்
இந்த ஆட்டோ ஓட்டுறாங்க பாருங்க, அவங்க வேன் டிரைவர்ஸ், என்ன அதேமாரி இந்த டெம்போ ட்ராவலர் இந்த மாதிரிலாம் ஓட்டுறா பாருங்க, ட்ராவல்ஸ்காரா, அவளுக்குலாம் அதி அற்புதமான ஒரு சான்ஸ் கிடைக்கும். நல்ல அதுவும் அந்த ஆட்டோ ஓட்டுறவளுக்குலாம் இன்றைக்கி அடித்து சொல்கிறேன், இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். நல்ல உழைப்பில் அந்த உழைப்பு வீண் போகாது. புரியுதா? ரொம்ப அற்புதமான ஒரு நாள். அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷ வானில் சிறகடித்து பறக்க வாய்ப்புகள் தேடி வரும். கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிப்பா. அதே மாதிரி இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக இருப்பார்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களுடைய ஜென்மராசியில் தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சந்தோஷம். ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் உத்தியோகத்தில் இருக்கிறவா, அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா, அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள், அடுத்தபடியாக கல்வி பயிலும் மாணவ மாணவிகள், இவா எல்லாரும் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கவுங்க சப்ஜெக்டில் அவங்கவுங்க கரெக்டாக இருக்கணும். அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் கொஞ்சம் இழுபறியாக ஆகலாம், இல்லைன்னா தடை தாமதம் ஆகலாம். கவலைப்பட வேண்டாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். மற்றபடி இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு சில பரிகாரங்கள், அதாவது நீங்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி உங்களை அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அயனசைன பகஸ்தானத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட ஜென்ம ராசிக்கு வந்துடுறார். சரி, பரவாயில்லை. காலையிலேருந்து சாயந்தரம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துக்கிற மாதிரிலாம் வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்கள்லாம் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இல்லை வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் டிபெண்டிங் அப்பான் யுவர் சிச்சுவேஷன், உங்களை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு நாள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் அவர்களின் முயற்சிகள் வெற்றியடையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். வருமானங்கள் உயரலாம். வீடு மனை வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கார். வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அயனசயன பவஸ்தானத்துக்கு வந்துடுவார். செலவுகள் அதிகரிக்கலாம். ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் ஜாலியோ ஜிம்கானா சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி இந்த விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதேமாரி இன்றைக்கி சந்தோஷமான செய்தியெல்லாம் அற்புதமாக கிடைக்கிறதுனால உங்கள் மனசும் இளமையாக இருக்கும். மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா லாபம் பற்றிய சிந்தனையே இருக்கிறதுனால லாபங்கள் அதிரடியாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கியமாக சில வேலைகளில் ஈடுபட்டு மனமகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு வீடுமனை வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. ஆனால்
சாயந்தரம் இந்த சந்திரபகவான் ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஸோ லாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். கொஞ்சம் பரபரப்பாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி. தொழில் வியாபாரம் சரி, உத்தியோகமும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிடைக்குங்க. இன்றைக்கி விளையாட்டு துறையில் இருக்கிற பெண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், ஆண்களாகட்டும் அற்புதமாக சில முக்கியமான வேலைகளில் ஈடுபட்டு வெற்றியினை ஈட்டுவீர்கள். இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொறுப்பான தகவல் சிறப்பாக வந்து சேரும். இன்றைக்கி அற்புதமாக சில முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் சிறப்பும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல தான் இருக்கார். அதே சமயம் சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ பரபரப்பாக இருப்பீங்க. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு நீங்கள் முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வதால் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். மருத்துவ செலவுகள் குறையலாம். இன்றைக்கி அக்கம் பக்கத்தினர் ஆதரவு குரல் நீட்டுவார்கள். அதேமாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தபடியாக இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு முக்கியமான சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் காலையில் எழுந்து வெளியில் கிளம்பும்போது ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் ஹனி தேன் சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் குரு மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். ஏன்னா காலையில் சந்திரபகவான் உங்கள் அஷ்டமராசியில் தான் இருக்கார். சாயந்தரம் தான் ராசி மாதிரி உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி கொஞ்சம் நீட்டாக ஒர்க் பண்ணணும், கவனமாக. சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கொஞ்சம் கோபத்தெல்லாம் குறைச்சிட்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி படிக்கிற குழந்தைலாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அரசியல்வாதிகள் இன்றைக்கும் கப்சிப் தான், புரியுதா? கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் இழுபறி ஆகிறதுக்கு இது இருக்குங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. இந்த சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுவார். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது. சரியா? தலைவலி ஆரம்பிச்சுடுறது. கவனமாக இருக்கணும். அதாவது இந்த சந்திர பகவான் அஷ்டம ராசிக்கு வந்தாலே பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னு கிடையாது. எந்த கிரகமும் அஷ்டம ராசிக்கு வந்தால் நல்லது. இந்த புதன் சுக்கிரன் வந்தால் தான் சந்தோஷம். மற்றபடி எந்த கிரகம் இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கணும். புரியுறதா? மற்றபடி இன்றைக்கி சந்திர பகவான் அஷ்டம ராசிக்கு சாயந்தரம் தான் வரார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. புரியுதா? இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சிறிய அளவில் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கணவரின் ஆதரவு அதை அப்படியே மறக்க செய்யும். அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிப்பதால் அருகில் உள்ள ஆலயம் சென்று வருவீர்கள். அதன் மூலம் உள்ள தெளிவும் உடல் தெளிவும் உங்களுக்கு கிடைக்கலாம். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.